வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஜின் அதாவது முட்டை கத்திரிக்காய் இல்லை பெரிய கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லலாம். இந்த கத்திரிக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு தொக்கு ரெசிபி தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். அதே மாதிரி இது ரொம்ப 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 ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. இதை செஞ்சீங்க அப்படின்னா எதாவது சப்பாத்தி, ரொட்டி இல்லை பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு வச்ச அடுத்த நிமிஷம் இது அப்படியே காலியாயிரும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து அதில் இந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டை போட்டுருங்க. இப்போது கொஞ்சமாக கையில் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன், அதை அப்படியே இதில் அப்ளை பண்ணிடலாம். இதில் ஃபுல்லாக அப்படியே சுற்றி அப்ளை பண்ணிடுங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கிரில் இந்த மாதிரி வச்சு அதில் அப்படியே இந்த கத்திரிக்காய் வச்சு அதை நல்லா கருகிற அளவுக்கு சுட்டு எடுக்கணும். இந்த மேலே உள்ள தோல்லாம் நல்லா கருகிற அளவுக்கு சுற்றி 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 நல்லா ஃபுல்லாக சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி அது நல்லா சுட 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 அப்படியே ஒவ்வொரு பக்கமாக இப்படி திருப்பி திருப்பி விடணும். திருப்பி திருப்பி விட்டு இதை நல்லா சுட்டு எடுக்கணும். இதை நல்லா நம்ம சுட்டோம் அப்படின்னா தான் உள்ளெல்லாம் இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா தீயில நல்லா சுட்டு ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கருகிடுச்சு. பார்த்தீங்களா அந்த தோல்லாம் நல்லா கருகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இங்கே நான் ஒரு சின்ன கோப்பையில் நார்மல் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் அந்த கத்திரிக்காயை தூக்கி அப்படியே அதில் போட்டுடலாம். போட்டு அந்த தோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே உரித்து எடுத்துடணும். அந்த கருகின தோல்லாம் நமக்கு தேவையில்லாது, அதெல்லாம் அப்படியே உரித்து எடுத்துடணும். அது நைஸாக நம்ம கை வச்சாலே சரசரன்னு வந்துடும். ஏன்னா நல்லா சுட்டுருச்சு அந்த கத்திரிக்காய். இப்போது இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும் கத்திரிக்காய். இந்த டைமில் இதை அப்படியே இந்த காம்பை மட்டும் வெட்டி எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லாது. இதை வெட்டி எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு கத்தி வச்சு நாளாக வெட்டணும். இந்த கத்திரிக்காயில் விதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சில கத்திரிக்காயில். அது உங்களுக்கு பிடிக்குன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை எடுத்துடலாம். நான் எப்போவுமே அந்த விதையை தனியாக எடுத்துருவேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது இது நிறையா விதை இருக்கும். அதனால் நான் இங்கே ஒரு வெஜிடபிள் கட்டர் வச்சுருக்கிறேன். அதில் இதை போட்டு என்கிட்ட வெஜிடபிள் கட்டர் இருக்குது, நான் அதில் போட்டு கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்ஸி இருக்கு இல்லையா, மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும் கத்திரிக்காய். இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சு, கடாய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 2-3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். நான் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் போடுறேன், அதனால் அது 1/4 ஸ்பூன் போதும். அடுத்ததாக இங்கே நான் 1 இன்ச்சு சைஸ் உள்ள இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் அப்படியே போட்டுடலாம். இதே மாதிரி பூண்டும் நான் இங்கே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால். சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 20 பூண்டு போட்டுக்கோங்க. 20 இல்லை 15 பூண்டு கூட போட்டால் போதும். நான் இந்த மாதிரி ஒரு பூண்டு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பூண்டு கிடச்சதுன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சின்ன வெங்காயம் மாதிரியே இருக்கும் பூண்டு. ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபுல்லாக அப்படியே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் கறிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பூண்டு இஞ்சிலாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி அந்த பச்சை வாடை போகிறது தெரியும் நமக்கு. போனதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் ஃபுல்லாக அப்படியே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில்
நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், அதே மாதிரி ஒரு கோபுரம் சைஸுக்கு 1 ஸ்பூனில் மல்லித்தூள் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வர்றதுக்கு, பச்சை வாடை போய் நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். அதுலேயே அந்த மசாலாலாம் பச்சை வாடை போய் நல்லா வெந்து வந்துடும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கத்திரிக்காய்க்கும் சேர்த்தே போட்டுருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மசாலாலாம் நல்லா வெந்து அந்த பச்சை வாடெல்லாம் போய் அந்த சைட்லலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்படி வந்துருச்சுன்னா மசாலா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அது அப்படியே நல்லா அப்படியே மின்னும் பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கத்திரிக்காய், அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். அந்த கத்திரிக்காயை சேர்த்து அதை அப்படியே உள்ளே கலக்கி விட்டுருலாம். இந்த கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் அது வேகணும்னு அவசியம் இல்லை. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் அப்படியே லைட்டாக இதை விளக்கி விட்டுட்டு பட்டர், நான் இங்கே பட்டர் வச்சுருக்கிறேன், அன்சால்ட்டட் பட்டர், குக்கிங் பட்டரு, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அதை அப்படியே உடச்சி விட்டோன்னு வைங்க. இதோ பார்த்தீங்களா, அந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகி அந்த கத்திரிக்காய் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து நம்ம சப்பாத்தி, ரொட்டி இல்லை பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை கத்திரிக்காய் தொக்கு இல்லை பைங்கன் பர்த்தா எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 ஈஸியான ஒரு டிஷ் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு ஃபுட் வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.